போட்டிருக்கேன் போட்டு முடியுது இந்த சொன்னி அங்கேயும் பார்த்துருவாங்க எண்ணிக்கை Bismillahirrahmanirrahim. இஸ்லாமாபாத் அக்கறை குழு மற்றும் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கின்றது. இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா அமைப்பினுடைய காரியாலய திறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் இப்போது இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அஷேக் பி எம் முகமது அன்சார் எல்எல்பி, அவர்களின் கருத்தினால் இந்த உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் நிகழ்வுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்காக அதிதிகளையும் மொத்தமாய் வருகை என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். Right, okay.
சார் சார் ஆடியோ பண்ணிங்க சார் ஆடியோ சார் நீங்கள் உள்ளுக்கு வாங்க வெளியில் இங்கே வாங்க இங்கே உள்ளுக்கு வாங்க இப்படி சார் நீங்கள் அடுத்த பேஜ் வாங்க. இருந்தாலும் சார் அவர் நீங்கள் வாங்க தலைவர் போங்க போங்க. எங்களுக்கு ஒரு ரூம் நல்லா வருவீங்க. இஸ்லாமாபாத் அக்கரைக்குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக
அவனுடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமாபாத் அக்கரை குழு ஜனாஸா நலன்புரி அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு இஸ்லாமாபாத் எம்பிசிஎஸ் கட்டடத்திலே இப்போது வெற்றிகரமாக ஆரம்பம் செய்து வைக்கப்பட இருக்கின்றது. இஸ்லாமாபாத் அக்கரை குழு ஜனாஸா நலன்புரி அமைப்பினுடைய காரியாலயத்தினுடைய திறப்பு விழா தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடியாக தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் வாயிலாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அஷேக் TM முகமது அன்சார் LLB அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஒரு சில அதிதிகள் இங்கே பிரசன்னமாகவில்லை, இருந்தாலும் அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த நிகழ்வுக்கு பொருத்தம் என்ற அடிப்படையிலே நிகழ்வினுடைய கௌரவ அதிதிகள் வரிசையிலே இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற கமிஷனர் முனிசிபல் கவுன்சில் கல்முனை மிஸ்டர் ATM ராஃபி அவர்கள், அதே போல அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் கல்முனை மிஸ்டர் MK இப்னு அசார் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்டர்னி அட் லா மிஸ்டர் சாவி இஸ்மாயில் BA LLB அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அக்கவுண்டன்ட் அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கல்முனை மிஸ்டர் UL ஜவாஹிர் அவர்கள், அதே போல SSO டிவிஷனல் செக்ரட்டரியட் கல்முனை மிஸ்டர் MM முகமது டெய்சான், பிரின்சிபல் இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்யாலயம் கல்முனை மிஸ்டர் AGM ரிஷாத் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போல நிகழ்வினுடைய விஷேட அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கின்ற அஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் ஷாதி அவர்கள், அதாவது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை கல்முனை பிரான்ச்சினுடைய தலைவராக இருக்கின்ற அஷேக் ALM முஃப்தி அவர்கள் முர்ஷித் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போல பிரசிடென்ட் மஸ்ஜிதுல் ஜாமியா ஜும்மா டவுன் மோஸ்க் கல்முனை KKM அப்துல் ரசாக் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். பிரசிடென்ட் மொஹிதீன் ஜும்மா மோஸ்க் கல்முனை அல்ஹாஜ் MI அப்துல் அசீஸ் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மௌலவி அல்ஹாஜ் PMA ஜலீல் பாக்கவி, பிரின்சிபல் ஃபைசனுல் மதீனா அரபிக் காலேஜ் ஏராவூர் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போல மௌலவி TR நௌஃபல் அமீன் அவர்கள், அதே போல மிஸ்டர் KL யாசிம் பாபா DCO டிவிஷனல் செக்ரட்டரியட் கல்முனை, கிராம நிலதாரி கல்முனை 1 மிஸ்டர் MBF லிகாஸ் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். RDO டிவிஷனல் செக்ரட்டரியட் கல்முனை AA ஜாஃபிர், சமுத்தி ஜோனல் அசிஸ்டன்ட் மேனேஜர் IL அல்சுதீன், ஆஃபீஸ் ஆஃப் சார்ஜ் யூத் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் சாய்ந்தமருது MTM ஹாரூன் JP அவர்கள், அதே போல பிரசிடென்ட் யங் பேர்ட்ஸ் ஜனாஸா நலன்புரி அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் மிஸ்டர் MM மர்சூக் ஆகியோர் இந்த நிகழ்விலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எனவே அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வரவேற்றுக் கொண்டு இறைவனுக்காக செய்கின்ற ஒரு அழகிய ஒரு நற்செயல், இந்த நற்செயலை நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்கின்ற நிகழ்வோடு சங்கமித்திருக்கின்றோம். இப்போது இந்த நிகழ்வினை இறைமறை வசனத்தை வழங்கி சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பம் செய்து வைப்பதற்கு அன்போடு மழை கலைக்கின்றோம். அல் மத்ரஸா அத்தீனியா மத்ரஸா மாணவன் RM ஆஃபீத் அவர்களை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل. وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم.
நிகழ்விலே கிராத்தினை வழங்கி இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்து வைத்த மாணவன் ஆஃபீத் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே தலைமை உரை வழங்குவதற்கு இஸ்லாமாபாத் அக்கறை குழு மற்றும் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய தலைவர் உதுமான் டப்பை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நிகழ்விலே தலைமை உரை வழங்க. இஸ்லாமாபாத் அக்கறை ஜனாசா நலன்புரி அமைப்பின் அங்குரார்ப்பண வைபவத்தை அங்குரார்ப்பணம் செய்வதற்காக வந்திருக்கும் அனைத்து பிரதம அதிகாரிகளுக்கும் கௌரவ நிகழ்விலே தலைமை உரை வழங்கிய நிகழ்வினுடைய தலைமை இஸ்லாமாபாத் அக்கறை குழு மற்றும் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய தலைவர் உதுமான் டப்பை அவர்கள் ரத்தின சுருக்கமாக தன்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே வரவேற்புரை வழங்குவதற்கு SHF கிரா அவர்களை அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. According our Quran, Allah subhanahu wa ta'ala says, every soul will taste death. It's a moment of great pride and profound gratitude that we gather here today at the Islamabad Multipurpose Building. We are here to witness a milestone in our community's journey of service. The inauguration ceremony of the Islamabad Concerned Committee Janasa Welfare Organization. I would like you to know that a Janasa Welfare Organization is more than just a committee. It is a testament to our collective compassion. It represents our commitment to standing by one another during life's most difficult moments, ensuring that we provide dignity, support and care to our families in their time of grief. Today, we are not just opening an office, we are strengthening the bond of brotherhood in Islamabad. Today, we are deeply honored our chief guest, Sheikh T.M. Mohammed Ansar, LLB SLAS, Divisional Secretariat, Kalmunai. Guest of honors, Mr. A.T.M. Rafi, Commissioner, Municipal Council, Kalmunai. Mr. M.K. Ibnu Azar, Assistant Superintendent of Police, Kalmunai. Mr. Shahfi H. Ismail, Criminal Justice Administration, Attorney at Law. Mr. U.L. Jawahir, Accountant, Ashraf Memorial Hospital, Kalmunai. Mr. M.M. Mohammed Jaizan, SSO, Divisional Secretariat, Kalmunai. Mr. A.G.M. Rishad, Principal, Islamabad Muslim Mahavidyalaya, Kalmunai. Special guest, Sheikh Al-Mufti A.L.M. Murshid, President, All Ceylon Jamiatul Ulama, Kalmunai Branch. Mr. K.K.M. Abdul Razak, President, Masjidul Jamia, Jumma Town Mosque, Kalmunai. Al-Haj A.M.I. Abdul Aziz, President, Mohideen Jumma Mosque, Kalmunai. Maulavi Al-Haj P.M.A. Jalil Bakawi, Principal, Faizanul Madina Arabic College, Erawur. President, Ahl Sunnah Wal Jamaat Ulama Sabha, Kalmunai. Maulavi T.R. Naufal Amin, Base Imam, Kalmunai. Mr. K.L. Yazin Bawa, DCO, Divisional Secretariat, Kalmunai. Mr. M.B.F. Lihas, Grama Niladari, Kalmunai, Muslim Division 1. Mr. A.A. Jafir, RDO, Divisional Secretariat, Kalmunai. Mr. I.L. Arsudi, Samuddi Zonal Assistant Manager and SDO. Mr. M.T.M. Harun,
Office in Charge, Youth Vocational Training Center, Saindamarudu. Mr. M. Marzouk, President, Young Birds Janasa Welfare Organization, Kalmunai. Finally, to our President, Mr. A. Udumalebi, and the entire organizing committee, thank you for your tireless effort in bringing this vision to life. Jazakumullahu khairan. நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய SHF இரா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இஸ்லாமாபாத் பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு மையமாக ஒரு கருவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 350க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. 1000க்கு மேற்பட்ட அளிக்கப்படுகின்ற வாக்குகள் இங்கே இருக்கின்றது. இப்படி இந்த பிராந்தியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதேசமாக இஸ்லாமாபாத் பிரதேசம் திகழ்ந்து வருகின்றது. நமது ஆன்மீகத்துக்கும் அதே போல நமது வாழ்வியலுக்கும் பொருத்தமான நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான ஒரு தளமாக இந்த தளம் இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பிரதேசத்திலே விழுகின்ற ஜனாசாக்களை சரியாக நல்லடக்கம் செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த குழுவினை பொறுத்தவரையிலே அன்ஆபிஷியலாக மிக நீண்ட காலம் இயங்கிய ஒரு அமைப்பு என்ற அடிப்படையிலே இப்போது ஒபிஷியலாக ஒரு சிறப்பாக ஒரு நிர்வாக கட்டமைப்பின் கீழே இயங்க வேண்டும் என்ற துடிப்போடு மிக அதிகமாக இளைஞர்கள் உள்வாங்கப்பட்ட இந்த அமைப்பு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த அமைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், இறைவனுக்காக நீங்கள் செய்கின்ற இந்த பணியை இறைவன் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய SHF இரா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து உரை வழங்குவதற்கு கல்முனை முஸ்லிம் பிரிவினுடைய கிராம சேவகராக இருக்கின்ற MBF லிஹாஸ் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள், அதேபோன்று சிரேஷ்ட உறுப்பினர்கள், அவர்களை மிகவும் அன்புடன் விழித்தவனாக, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் ஒரே நேரத்தில் விழித்தவனாக, அதே போன்று முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த ஊரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மிகவும் சந்தோஷமான ஒரு மாலை பொழுதிலே அனைவரும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வானது எமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகின்றேன். காரணம், ஒரு மனிதனுடைய இறுதி கட்டமாகிய ஒரு நல்லடக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். இந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவை பொறுத்தவரையிலே 2 பிரிவாக உள்ளது. அதாவது இங்கே வாழுகின்ற மக்கள் சுனாமி வீட்டு திட்டம் என்ற ஒரு தொடர்மாடி வீட்டு திட்டத்தில் ஒரு பகுதியினர், சில குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். அதே போன்று நிலத்தோடு சம்பந்தப்பட்ட வளவு பக்கம் இருக்கின்ற சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவை பொறுத்தவரையிலே பக்கத்தில் இருக்கின்ற வளைத்திருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தமிழ் டிவிஷனாக இருக்கின்றது. இங்கே கூடுதலாக 99% மக்கள் முஸ்லிம் மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய கடைசி கட்டமாக இந்த ஜனாசா செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜனாசா அமைப்பானது சில வருடங்களுக்கு முன்பாக இயங்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் நான் கூறியிருந்தேன், அதை சட்ட ரீதியாக நீங்கள் அமுல்படுத்தி அந்த சட்ட ரீதியான செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியதற்கு இணங்க இந்த அக்கறை குழு, இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா அமைப்பினர் அதை முன்முறமாக செயற்பட்டு அந்த சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த சட்ட ரீதியான விடயங்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள்.
உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விடயம். அதே போன்று இந்த ஜனாசா குழுக்களுக்கு கூடுதலான இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகவும் துடிப்புள்ள இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று என்னிடம் அடிக்கடி வந்து இது சம்பந்தமாக எமது ஊரை அபிவிருத்தி செய்ய வேண்டும், அபிவிருத்தி செய்கின்ற வழிமுறைகளில் அதுகளை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், இந்த அடிப்படையில் எமது ஊரை நாங்கள் வளப்படுத்த வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த அமைப்பில் இருக்கின்ற முக்கியமானவர்கள், முக்கியஸ்தர்கள். அவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்ற. அதே போன்று பிரதேச செயலாளருடைய ஒத்துழைப்புடன் இந்த ஆலோசனைகளை நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த அக்கறை குழு ஜனாசா அமைப்பினர் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த அமைப்பை நிர்வாகித்து இது எமது பிரதேசத்தில் ஜனாசா ஒன்று விழுங்குகின்ற நேரத்தில் அதை எப்படி கையாள வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று பல விடயங்களை அவர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விடயங்கள் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று தொடர்மாடி வீட்டு திட்டத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு பொதுமகன் மரணிக்கின்ற போது அந்த இடத்திற்கு சிரமமாக இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பிட்ட பரப்பிற்குள் தான் அந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கு ஒரு ஜனாசா விழுகின்ற போது மிகவும் சிரமப்பட்டு நிறைய வறுமையான மக்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுகின்ற வகையில தான் இந்த அமைப்பினர் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார்கள். உண்மையிலே கிராம உத்தியோகத்தர் என்ற வகையிலே நான் அதை வரவேற்கின்றேன், 100% அதை வரவேற்கின்றேன். அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது உடனடியாக அந்த வீட்டு சொந்தக்காரர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றது. மேல் மாடியில் 2ஆம் மாடியில் இருக்கின்ற ஒரு வீட்டில் வசிக்கின்றவர்கள் ஒரு மரணித்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்படியான ஒரு அமைப்பு இருக்கின்றபடியால் அவர்களுக்கு ஒரு மிகவும் ஆறுதலாக இருக்கின்ற, உடனடியாக செயற்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்ற செயற்பட்டு உடனடியாக அந்த செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. கபர் வெட்டுவதற்கு ஒரு குழுக்கள் போகின்றது, அதே போன்று டென்ட் அடிக்கின்றது, மற்ற சகல உதவிகளை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்படியான ஒரு அமைப்பு இருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது, வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கிராம உத்தியோகத்தர் என்ற வகையிலே இந்த அமைப்பு தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று நான் அவர்களுடைய பலமுறை கூறியிருக்கின்றேன். ஒற்றுமையாகவும் பலத்துடனும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த அமைப்பு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும், இடைநடுவிலே கைவிடப்படாமல் தொடர்ச்சியாக இந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கணும் என்று கூறியிருக்கின்றேன். எனவே என்னை அழைத்து இந்த நிகழ்வுக்கு அழைப்பு வரவேற்று அதே போன்று இந்த நிகழ்வில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கூறிய இந்த குழுவின் நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்விலே உரை நிகழ்த்திய கிராம சேவகர் கல்முனை முஸ்லிம் பிரிவு MBF லிஹாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. MPCS கட்டிடத்திலே நிகழ்வுகளை தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்விலே அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் கல்முனை AA ஜாஃபிர் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு இஸ்லாமாபாத் அக்கறை குழு மற்றும் ஜனாசா நலம்புரி அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு வருகை தந்த அதிதிகள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக விழித்து இங்கு வருகை தந்த அனைத்து கிராம சபை பிரிவில் வசிக்கின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்றவனாக உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக அமையவும். உண்மையிலே இந்த ஜனாசா நலம்புரி அமைப்பு என்பது அதன் பணிகள் உண்மையாக மெச்சத்தக்கது. என்றால் இது போன்ற சமூக அமைப்புகள் ஒரு நோக்கத்தை மாத்திரமே கொண்டு தன்னை பிரபல்யமடையணும், தன் கிராமத்தில் ஃபேஸ்புக்கில் வரணும் என்பதற்காக அதிகமான விளம்பரங்களை செய்கின்ற அமைப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜனாசா நலம்புரி அமைப்பானது தன்னுடைய ஒரு பணிக்குள் மாத்திரம் முடங்காமல் இந்த சின்ன பத்னா செய்கின்றது, அடுத்த ஜனாசா கபர் வெட்டுவது, அடுத்த ஜனாசாவுக்கான ஏனைய உதவிகளை வழங்குறது, இஃப்தார் நிகழ்வு, ஏனைய அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இதில் உண்மையாகவே இணைந்திருக்கின்ற அனைவரும்
வயது வேறுபாடின்றி அத்தனை பேரும் எனது கண்ணுக்கு எனது பார்வைக்கு இளைஞர்களாகவே தெரிகின்றீர்கள். உண்மையிலே நீங்கள் துடிப்புள்ள ஒரு சமூக சேவை அமைப்பாக இருந்து இந்த கிராமத்தின் இது ஒரு முக்கியமான ஒரு பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் எமது கிராம உத்தியோகத்தர் அது தொடர்பாக எல்லா விடயங்களையும் கூறியிருந்தார். இந்த கிராமத்திலே இவ்வாறு அமைப்புகள் காணப்படுவதனால் இந்த கிராமத்தில் உள்ள அடிப்படை தேவைகள் உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் இலகுவாக தீர்த்து எதிர்கால சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நல்லதொரு பணிகளை செய்கின்ற அமைப்பாக மாறுவது மாத்திரமல்ல, இந்த உள்ள இளைஞர்களை ஒரு பக்குவப்படுத்தி சமூகத்துக்கு ஒழுக்கமுள்ள சிறந்த ஆற்றலுள்ள போதை பொருள் பாவனை அற்ற ஒழுக்க சீலர்களாக மாற்றி சமூகத்துக்கு விடுவிக்கின்ற நல்ல பணிகளை இந்த சமூக சேவை அமைப்பு, இந்த ஜனாசா நலம்புரி அமைப்பு, அக்கறை குழு செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இந்த கிராம மக்கள் ஒழுக்கத்திலும் அறிவிலும் கல்வியிலும் நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்று கேட்டு நல்ல பணிகளை செய்து நல்ல பணிகளோடு தனது மார்க்க கடமைகளையும் சிறப்பாக செய்து மரணித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இந்த சமூகத்தில் இந்த கிராம சேவை பிரிவில் நீங்கள் மாற்றங்களை செய்து ஒவ்வொரு கிராம சேவை பிரிவிலும் இவ்வாறான அக்கறை குழு ஜனாசா நலம்புரி அமைப்பு பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து நல்ல பணிகளை செய்வதன் மூலம் கிராமம் அபிவிருத்தி அடைந்து இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைந்து சமூகம் அபிவிருத்தி அடைந்து ஒரு நல்லதொரு சமூகத்தை இந்த எதிர்கால சமூகத்துக்கு விடுவிக்கின்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்று செய்கின்ற உங்களது சிறிய பணிகளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இது ஒரு நிரந்தர பணியாக சிறந்த பணியாக போற்றப்படும் என்பதை கூறி இங்கு வருகை தந்த அனைவருக்கும் வரவேற்று இந்த பூரண ஒத்துழைப்பை இந்த சமூக சேவை அமைப்புக்கு வழங்குவதற்கு நாங்கள் முன்னிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்விலே உரை நிகழ்த்திய கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் கல்முனை ஏ ஜாஃபிர் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினை பொறுத்தவரையிலே மிக அதிகமாக இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இளைஞர்களால் இந்த அமைப்பு ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே நமது நாட்டை மிக மோசமாக பாதித்த டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான நிவாரண பொதிகளை இங்கிருந்தும் அனுப்புவதற்கு உந்து சக்தியாக அமைந்தது இந்த அக்கறை குழு என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலே மத்திய மலைநாட்டு பகுதிகளிலே தோள்களிலே நிவாரணப் பொதிகளை சுமந்து கொண்டு கரடு முரடான பாதைகளை கடந்து உரியவர்களுக்கு உதவிகளை செய்த அந்த பெரும் பாக்கியத்தை செய்த ஒரு பெருந்தகைகளாக கல்முனையைச் சேர்ந்த நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நமது இளைஞர்கள் வேகமானவர்கள், விறுவிறுப்பானவர்கள், உற்சாகமானவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்றவர்கள். அவர்களையெல்லாம் இந்த ஆத்மீக பணியோடு இணைத்து கொண்டு பயணிப்பது காலத்தின் சேவை என்பதை கருத்திலே கொண்டு இந்த அமைப்பு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த அமைப்பினை பொறுத்தவரையிலே சகல வளங்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஜனாசா வாகனத்தை தவிர என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலே ஒரு ஜனாசா வாகனம் ஒன்றும் இந்த அமைப்பு உள்வாங்கப்பட்டு வெற்றிகரமாக தங்களுடைய பணிகளை தங்கு தடையின்றி முன்னெடுக்க வேண்டும் என்பதை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை இப்போது அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட நமது உறவுகளுக்கு கல்முனை முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் தலைமையிலே 6 அமைப்பாக இயங்கி ஏராளமான நாங்கள் நிவாரணப் பணிகளை அந்த பிராந்திய மக்களுக்காக கொண்டு சேர்த்தோம். அதற்கு உந்து சக்தியாக உழைத்த ஒரு உலமாக்களில் ஒருவராக அவருடைய பணி இருக்கின்றது. இந்த நிகழ்விலே உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் அஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وقال الله سبحانه وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا
لفتحنا عليهم بركات من السماء والأرض. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நடைமுறை சங்கத்துடைய தலைவர் உல்மாலப்ப ஹாஜர் அவர்களை விழித்தவனாக, அதே போன்று எந்த நேரமும் அந்த ஊரை பற்றி கவலைப்படக்கூடிய, அது ஏதோ தெரியா ஆலிம் என்ற ரத்தம் உடம்புக்குள் ஓடுவதனால் எந்த நேரமும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அனைத்து பொது விடயங்களுக்கும் தன்னுடைய நேரத்தையும் ஏழுமான முடியுமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் இந்த பகுதியுடைய டிஎஸ் அன்சார் ஷேக் அவர்களையும் விழித்தவனாக அனைவர்களையும் ஒட்டுமொத்தமாக விழிப்பதற்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய சிறப்பை சொல்லி சொல்லி பேச வேண்டிய கட்டமாக இது இருந்தாலும் நேரம் இடம் தராத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் விழித்தவனாக, அதே போல முன்னால் இருக்கும் வாலிபர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக, நான் சொல்ல வேண்டியிருந்த விடயத்தை நம்மளுடைய அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அண்மையில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த தொனிப்பொருளில் கல்முனை என்ற நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த வெள்ள நிவாரண பணியை ஆரம்பித்த நேரத்தில் இஸ்லாமாபாத்தை யாரிடம் கொடுப்பது, இந்த பணியை எப்படி செய்து தருவது, அதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தும் சிலரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஒப்படைக்கப்பட்ட நேரத்தில் அந்த விடயம் நடக்காத நேரத்தில் எதர்ச்சியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ஞாபகம் இருக்கா தெரியா நான் அவங்களுக்கோ. அதாவது இந்த இஸ்லாமாபாத் பூர்த்தியாக நாங்கள் பொறுப்படுத்தி செய்கிறோம், அதை நாங்கள் அமானிதமாக லிஸ்ட் எடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன தந்தாங்களோ எங்களுக்கு லிஸ்ட் எடுத்து உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் என்று எங்களுக்கு சொல்லி, அதே போல இந்த இஸ்லாமாபாத் ஸ்போர்ட்ஸ் கிளப் எங்களுக்கு இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த இஸ்லாமாபாத்தில் இருந்த ஒவ்வொரு வீடையும் தட்டி அவர்களுடைய நிவாரண பொதிகளை எங்களிடத்தில் கொண்டு சேர்த்தது மட்டும் அல்லாமல் எங்களிடத்தில் ஒரு வாக்குறுதி தந்தார்கள். எப்படி என்றால், இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன உதவி வேணுமாக இருந்தாலும் நாங்கள் அதை செய்ய வருகிறோம், எங்களை அழையுங்கள், நாங்கள் செஞ்சு தருகிறோம் என்று எங்களிடத்தில் வாக்குறுதி தந்தார்கள். அதன் பிரகாரம் இந்த இஸ்லாமாபாத் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கும் வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் அதிகமானவர்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு இரவு பகலாக கடைசியாக 2 மணிக்கும் அந்த இரவு 2 மணிக்கும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலும் கூட இந்த இஸ்லாமாபாத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாமாபாத் ஒரு கிராமமாக இருந்தாலும் இஸ்லாமாபாத் மக்களும் ஈமானிய உணர்வு உள்ளவர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு ஒரு லொரி சாமானை கொண்டு எங்களுக்கு தந்து அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்ததற்கு இந்த நேரத்தில் நான் ஒரு ஆலிம் என்ற ரீதியில இதில் பாடுபட்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைரா. நான் அதிகமான அந்த காலத்தில் சொன்ன ஒரு விடயம்தான், வாலிபர்கள் அதில் ஈடுபட்டார்கள். அந்த வாலிபர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு விடயத்தை சொன்னேன். அதாவது நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் உன வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய், உன வாலிபத்தை எதில் நீ ஈடுபடுத்தினாய் என்று கேட்கப்படும் அந்த கேள்விக்குரிய பதில்தான், நீங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், உடம்பினால் வேர்வையினால் பணத்தினால் உதவி செய்கிறீர்கள், அந்த உதவி செய்யக்கூடிய அந்த பணிதான் அந்த கேள்விக்குரிய பதில் என்று சொல்லியிருந்தேன். அதே போன்றுதான் 2வது பணியை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஜனாசா, ஒரு வீட்டில் ஜனாசா விழுந்தால் நான் அதிகமான இடத்தில் பேசியிருக்கிறேன். நம்முடைய ஊரில் இந்த ஒரு விடயம் இல்லாமல் இருக்கிறது. சம்மாந்துறையில் இது மேலோங்கி போய் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முன்சிபலாலேயே, அங்கு முன்சிபல் அல்ல,
பிரதேச சபை அந்த பிரதேச சபை ஊடாகவே ஜனாசாவுக்கென்று 2-3 வாகனங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒருவர் வாங்கி வச்சிருக்கிறார். இப்படி சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கல்முனை என்பது முஸ்லிம்களின் முகைவெற்றிலே என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரில் இந்த சேவைகள் இல்லாமல் இருக்கிறது என்று கவலைப்பட்ட நேரத்தில் முதலாவதாக நான் நினைக்கிறேன், இதுக்கு நான் அறிந்த வரைக்கும் யங் பேர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜனாசா நடைமுறை சங்கம் அங்கே கல்முனையில் ஆரம்பிக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நலவு செய்ய வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள், அல்லாஹு தாலா சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த ஒரு பணியாக, ஒரு பிரயாணமா, ஒரு யுத்தமா, ஒரு ஹஜ்ஜா எதுவாக இருந்தாலும் தனது பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் வாலிபர்களே என்பதை எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த நிவாரண பணிக்கு பின்னால் என் உள்ளத்தில் இருந்து வந்த ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு தலைமைத்துவமா, அது பள்ளி நிர்வாகமா அல்லது ஊருடைய நிர்வாகமா, எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அதில் 2 பேர்கள் இணைக்கப்பட வேண்டும். முதலாவது வயோதிபர்கள் அந்த சபையில் இணைக்கப்படணும். இரண்டாவது வாலிபர்களும் அந்த சபையில் இணைக்கப்பட வேண்டும். வாலிபர்கள் தன்னுடைய உடம்பில் இருக்கும் சக்தியை அதில் பாவிப்பார்கள். வயோதிபர்கள் தன் அனுபவத்தை அதில் பரிமாறிக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் அந்த சபை நிச்சயமாக மேலோங்கி நிற்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே போன்றுதான் இந்த இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நடைமுறை சங்கமும் பார்க்கும்போது அப்படியே இருக்குகிறது. வயோதிபர்களும் இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள், 2க்கும் இடையில் உள்ளவர்களும் இருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த சேவையை நீங்கள் மேலோங்கி செல்ல வேண்டும் என்றால், ஜனாசா நடைமுறை சங்கம் யங் பேர்ட்ஸுக்கு நான் சொன்ன 2 உபதேசத்தை சொன்னேன். அந்த 2 உபதேசத்தையும் நீங்கள் உங்களுடைய யாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். யாப்பாக வைத்தால் மாத்திரம்தான் உங்களுடைய இஹ்லாஸ், உங்களுடைய எண்ணம், நீ எந்த நோக்கத்தில் ஆரம்பித்தீர்களோ அந்த எண்ணம் மேலோங்கி செல்லும் என்பதை சொன்னேன். முதலாவது, இது ஜனாசா நடைமுறை சங்கம் ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருப்பதினால் நம்மளுக்குள் மார்க்க சண்டைகள் வரக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கலாம், ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நாம் ஜனாசா நடைமுறை சங்கமாக இருக்கிறோமா? யாருடைய வீட்டில் ஜனாசா விழுந்தாலும் அவர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டு போகட்டும். நாம் நம்முடைய பணி, ஒரு ஜனாசா வீடு விழுந்தால் ஏழைகளும் தான் பணக்காரர்களும் தான் ஜனாசா விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வீடு கல்லோலப்பட்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் நாம் போய் உதவி செய்து விட்டு வருவது மாத்திரம்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவர்கள் அந்த கொள்கையைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்த கொள்கையைச் சேர்ந்தவர்கள், அவர் இப்படிப்பட்டவர் என்ற எண்ணமும் கருத்து வேறுபாடும் நம்மளுக்குள் வரும் என்றால், அன்பு சகோதரர்களே, இந்த இயக்கம் மேலோங்கி செல்லாது என்பதை இந்த இடத்தில் ஒவ்வொருவரும் உள்ளத்துக்கு. இரண்டாவது விடயம், சொன்ன விடயம், நம்மளுக்குள் அரசியல் வேறுபாடுகள் வந்துவிடக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கலாம், ஒரு அரசியலில் பல கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்தெல்லாம் இந்த படிக்கு நாம் ஒபிஸ் திறந்திருக்கிறீர்கள், அந்த ஒபிஸுடைய படிக்க அங்காத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஒபிஸுக்குள், ஜனாசா கட்டடத்துக்குள் நாம் வந்து விட்டுவோமேயானால் இந்த 2 நீயத்தும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அரசியலும் இருக்கக்கூடாது, மார்க்க சண்டைகளும் இருக்கக்கூடாது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த விடயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த குழு, இந்த ஜனாசா நடைமுறை சங்கம் எப்படி ஒரு ஜனாசாவில் ஒரு ஆள் ஈடுபடுகிறார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கைராத், 2 உஹது மலையுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த இஸ்லாமாபாத்தில் 350 குடும்பம் இருக்கிறதா? அந்த 350 குடும்பத்திலும் நீங்கள் அவருடைய கஷ்டத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், சம்பந்தப்படுகிறீர்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மலக்கு துவா செய்ய போகிறார். நீங்கள் கஷ்டப்படுவதை போன்றோ உங்களுடைய குடும்பத்தை செழிப்பாக்கிறியாதா, நிம்மதியை கொடுக்கிறியாதா என்று துவா செய்ய போகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் இதை நாம் ஒவ்வொரு உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். கடைசியாக, ஒவ்வொரு ஜமீத் உலமாக இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், அல்லது பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம்,
ஊர் தலைமைகளாக இருக்கலாம். ஒரு ஹதீஸை மாத்திரம் ஒராளும் உள்ளத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சொல்லி முடிக்குகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு பொது சேவையை அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக நீ செய்கிறார்கள், அல்லாவை திருப்திப்படுத்த செய்யக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் கோபிக்குகிறார்கள், மனிதர்கள் எதிர்க்குகிறார்கள். நிச்சயமாக அல்லாவை நீங்கள் திருப்திப்படுத்தியமையினால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு முன்னால் உங்களை கௌரவப்படுத்துவான். அதே போன்று மக்களை கண்ணியப்படுத்தணும், மக்களை திருப்தி அடைய வைக்கணும் என்ற நீயத் இருக்கிறது. அல்லாஹ் கோபிச்சாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்ட பொருத்தம் கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை என்ற நீயத்தோட யார் ஒரு பணியை செய்கிறோமோ விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா அதே மக்களுக்கு முன்னால் உங்களை கேவலப்படுத்துவான் என்ற ஹதீஸை கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையால் ஒரு உன்னதமான ஜனாசாவை நீளமாக பேச வேண்டிய விடயம் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு நீளமான ஒரு மிகப்பெரிய உம்மத்துடைய பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள். இது உம்மத்துடைய பொறுப்பாக நீங்கள் இதை சரியாக செய்து கொள்ளுங்கள். உலமா சபை என்ற ரீதியில் மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்களில் நிச்சயம் உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு எங்களுடைய சக்தியினால் முடியுமோ அந்த உதவிகளை நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்ற வாக்குறுதியை இந்த இடத்தில் தந்து என்னை பேச்சை முடிக்குகிறேன். எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய நீயத்தை கபூல் செய்து இந்த ஜனாசா நடைமுறை சங்கம் இன்னும் மேலோங்கி செல்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிகழ்விலே உரை நிகழ்த்திய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய கல்முனை கிளையினுடைய தலைவராக இருக்கின்ற அஷேக் அல் முஃப்தி ALM முர்ஷித் அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இஸ்லாமாபாத் அக்கரை ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், மன்னரை என்பது ஒன்று சொர்க்கத்தின் பூங்காவாகவும் அடுத்தது நரகமாகவும் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டமைப்பில் அவனை புது மாப்பிள்ளையாக, அவனை மறு உலக வாழ்க்கையை நோக்கி அனுப்பி வைக்கின்ற ஒரு அழகிய பயணத்துக்கான அவசியமான விடயங்களை செய்கின்ற நல்ல பணிகளை நீங்கள் இஸ்லாமாபாத் என்ற அழகிய பூமியிலே இருந்து, கல்முனையை பொறுத்தவரையிலே இஸ்லாமாபாத் என்பது ஒரு இரும்பு திரை. இந்த திரையை கடப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அழகிய இடத்திலே இந்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பணிகளை இறைவன் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதுவே எங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கின்றது. இப்போது நிகழ்விலே அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு குற்றவியல் நீதி அதிகார சபையினுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற ஷஹ்வி H. இஸ்மாயில் அவர்களை அன்போடு நிகழ்விலே உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற இஸ்லாமாபாத் அக்கறை குழுவின் தலைவரும் ஜனாசா நலமுறை சங்கத்தின் தலைவரும் அவர்களை விழித்தவனாக இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும், சிறப்பாக கல்முனை பிரதேசத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் DS அன்சார் சார் அவர்களை விழித்தவனாக, கல்முனை ஜமியத்துல் உலமா தலைவர் அவர்களை விழித்தவனாக, இங்க இருக்கிற ஏனைய எல்லா அதிதிகளை விழித்தவனாக, உண்மையிலேயே ஜனாசா அமைப்பு என்பது இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் இன்று ஒரு பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் இந்த ஜனாசா அமைப்புக்கான தேவையை இன்று இலங்கை முஸ்லிம் சமூகம் உணர்ந்திருக்கின்றது. எல்லா ஊர்களிலும் பிரதேசங்களிலும் இவ்வாறான ஜனாசா நலமுறை சங்கங்கள் அமைக்கப்பட்டு வருவதை நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம். இது ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முயற்சி. இந்த இஸ்லாமாபாத் ஜனாசா நலமுறை சங்கமானது அவர்கள் அந்த சேவையோடு மாத்திரம் நின்று விடாமல் இன்று அது ஒரு சட்ட ரீதியாக சமூக சேவை திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இன்று மிளகு என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் இந்த சங்கம் இந்த பதிவின் பின் ஒரு சட்டபூர்வமான ஒரு சட்ட ரீதியான ஒரு நிறுவனமாக மாறி இருக்கின்றது, சமூக சேவை திணைக்களத்தில் பதிந்திருக்கின்றது. இதன் பின்னர் இந்த குறித்த சங்கம் அதன் யாப்பு அரசாங்க ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்பட்டு தனது சேவையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கின்றது. அந்த சங்கம் தன்னுடைய
அந்த பதிவை பயன்படுத்தி பல்வேறு வகையான விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அதுக்கான வங்கி கணக்கை திறந்து கொள்ளலாம். ஏன் அவர்கள் தன்னுடைய சங்கத்தின் பேர் ஒரு சொத்தை வாங்குவதற்கான முயற்சி கூட செய்யலாம். ஆகவே இந்த பதிவு என்கிற விடயம் ஒரு மிக முக்கியமான இந்த சங்கத்தின் ஒரு மைட்கல்லாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த சங்கத்தை பதிவு செய்வதுங்கிறது நம்முடைய நாட்டில் நடந்த இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு பிறகு மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய முயற்சியால் எங்களுடைய டிஎஸ் அவர்கள் பூரண ஒத்துழைப்பால் தான் அது சாத்தியப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்போ இந்த நாட்டில் சாதாரணமாக இந்த என்ஜிஓக்களை பதிய முடியாது. என்ஜிஓக்கள் என்பது இப்போ நேரடியாக பாதுகாப்பு அமைச்சின் கீழே வருகின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தை நான் அறிந்து கொள்ள மிக சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே இந்த ஜனாசா நலமுறை சங்கம் உலமாக்கள் கூறிய போல் இது ஒரு சமூக பொறுப்பு, சமூகத்துக்கான கடமை என்ற விடயத்தில் நாங்கள் அதை சிறப்பாக எதிர்காலத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்று ஜனாசா சங்கங்கள் வெறுமனே ஜனாசா விடயங்களோடு மாத்திரம் நின்று விடாமல் நாங்கள் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற பல சங்கங்களை பார்த்தால் அவர்கள் ஒரு பரந்துபட்ட ஒரு சமூக சேவை அமைப்பாக இன்று இலங்கை முஸ்லீம் சமூகத்தால் இந்த பள்ளிவாசல், மத நிறுவனங்கள், மதசாக்கள் போன்ற நிறுவனத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும் ஒரு நிறுவனமாக இந்த ஜனாசா சங்கங்கள் மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த இஸ்லாமாபாத் சங்கமும் ஜனாசா நலமுறை சங்கமும் மிகவும் சிறப்பாக இந்த ஜனாசா வேலைகளோடு மாத்திரம் நின்று விடாமல் இன்னும் அந்த சங்கத்தின் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அவசியம். உங்களோட சங்கத்தில் யாப்பில் நீங்கள் என்ன சமூகம் செய்யலாம் என்ற அடிப்படையில் அந்த யாப்பு வரையப்பட்டிருக்கு. ஆகவே அந்த ஜனாசா விடயங்களோடு சேர்ந்து இந்த சமூகத்துக்கு தேவையான உங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு தேவையான பல்வேறு விடயங்களையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சமூக நிறுவனமாக, ஒரு சமூக சபை அமைப்பாக நீங்கள் மிளிர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். நிகழ்விலே உரை நிகழ்த்திய இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய லீகல் அட்வைசராகவும் தன்னுடைய கடமையினை செய்து வருகின்ற குற்றவியல் நீதி அதிகார சபையினுடைய வழக்கறிஞர் சஹபி எச் இஸ்மாயில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய கருத்தின்படி இந்த அமைப்பு பல்வேறு சமூக சேவை பணிகளையும் செய்ய வேண்டும். உண்மையிலே இந்த இஸ்லாமாபாத் மண்ணை எடுத்துக்கொண்டால் எம்எஸ் காரியப்பர் அவர்களுடைய அந்த வாழ்வியலிலிருந்து அவருடைய அந்த பூர்வீக சொந்தமான நிலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய ஊராக இந்த ஊர் இப்போது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு வந்த ஏஆர்எம் மன்சூர், எம்சி அகமட், எம்எச்எம் அஷ்ரப், எச்எம்எம் ஹரீஸ் போன்றவர்களுடைய பங்களிப்புகளும் இந்த மண்ணுக்கு தொடர்ந்தேட்சியாக இருந்து வந்திருக்கின்றது. அதே போல இந்த இஸ்லாமாபாத் வீட்டு திட்டத்தை அமைப்பதற்கு உந்து சக்தியாக இருந்த பேரியல் அஷ்ரப் அவர்களுடைய வகிபாகமும் இந்த மண்ணுக்கு அதிகளவான கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றது. பேரியல் அஷ்ரப்போடு இணைந்து செயற்பட்ட நிறைய நமது இளைஞர்கள் இருக்கின்றார்கள், நமது கல்முனையினுடைய தூண்கள் இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாது. இப்படி பிரகாசமாக கல்முனையினுடைய ஒரு இதயமாக, கல்முனை என்கின்ற அழகிய நிலப்பரப்பினுடைய, தேசம் பேசுகின்ற நிலப்பரப்பினுடைய ஒரு அழகிய தூணாக, இரும்பு திரையாக இந்த மண் திகழ்ந்து வருகின்றது. உண்மையிலே படித்தவர்கள் இப்போது அதிகமாக இருக்கின்றார்கள், பல்கலைக்கழகம் செல்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், ஹாபிஸ்களாக ஆலிம்களாக உருவாகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இப்படி எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு அழகிய ஊராக நமது ஊர் என்று மாறியிருக்கின்றது. பிரிவினைகளை கடந்து, பிரதேசவாத எல்லைகளை கடந்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டுக்காகவும் நமது மண்ணுக்காகவும் நமது பூர்வீக நிலத்தை பாதுகாப்பதற்காகவும் உழைக்க வேண்டும். அதற்கான நல்ல இளைஞர்களை இந்த ஜனாசா அமைப்பு கொண்டிருக்கின்றது. இஸ்லாமாபாத் என்கின்ற அழகிய மண் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அந்த எண்ணங்களை, உங்களுடைய செயல்களை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த இடத்தில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்ற விடயமாக இருக்கின்றது. இப்போது இந்த நிகழ்விலே அடுத்து உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரம் என்றே நாங்கள் கூற வேண்டும். இந்த பிரதேசத்தினுடைய ஒவ்வொரு விடயங்களிலும்
100% இரவு பகலாக உழைக்கின்ற ஒருவர் நமக்கு பிரதேச செயலாளராக கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்த வரம் என்ற அடிப்படையிலே நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டிவிஷனல் செக்ரட்டரி கல்முன்ன அஷேக் TM முகமது அன்சார் அவர்களை நிகழ்விலே உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கறை கல்முனை இஸ்லாமாபாத் அக்கறை குழுவினுடைய தலைவரும் அதன் கீழ் வரக்கூடிய ஜனதாங்கினுடைய தலைவருமாகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் உர்மாலபி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக என்னோடு இணைத்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அதிதிகளையும் நேரத்தை கருத்தில் கொண்டு அன்போடு விழித்துக் கொண்டதனாக, அதே போன்று இந்த நல்ல நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களையும் சகோதரிகள் மற்றும் எங்களுடைய சிறார்கள் உட்பட அனைவரையும் மிகவும் அன்போடு விழித்தவனாக, எல்லாம் வல்ல இறைவனது சாந்தியும் சமாதானமும் என் அனைவரும் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமாபாத் ஜனாசா நலன்புரி அமைப்பு இன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், கல்முனையிலே மிகவும் பிரதானமான இடம்தான் இந்த இஸ்லாமாபாத் பகுதி. இந்த பகுதியில் தான் எதிர்காலத்தினுடைய சகல அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு இடமாகவும் இந்த பகுதி தான் காணப்படுகின்றது. கல்முனையினுடைய அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், ஏனைய பொது நிறுவனங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தாலும் இந்த பகுதியில் தான் நாங்கள் நிர்மாணிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இங்குதான் எங்களுக்குரிய அதற்கான அந்த இட வசதிகள், ஏனைய அந்த ஒழுங்குகள் காணப்படுகின்றன. எனவே இந்த பகுதி என்பது எதிர்காலத்தில் கல்முனையினுடைய மிக பிரதானமான கேந்திர இடமாக மாறக்கூடிய ஒரு பகுதி. கடந்த வருடமும் கூட இந்த பகுதியில் நாங்கள் மாதர் அபிவிருத்தி பயிற்சி நிலையம் கல்முனைக்கானது, கல்முனை மருத்துவமனை எல்லாவற்றையும் சேர்ந்த டிவிஷனுக்குரிய மாதர் அபிவிருத்தி பயிற்சி நிலையத்தை இந்த பகுதியில் தான் நிர்மாணிச்சிருக்கோம். பிரதேச செயலகத்துக்குரிய விதாதா ரிசோர்ஸ் சென்டர் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் தான். அதே போல தான் ஏனைய திணைக்களங்கள், அதாவது மாகாண சபையிலாக இருக்கலாம் அல்லது தேசிய நேஷனல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தாலும் இந்த பகுதியில் தான் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அதே போன்றுதான் சிவில் அமைப்புகளும் மிகவும் அதிகமாக பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி காணப்படுகின்றது. ஆனால் அல்லாஹு தாலாவினுடைய பெரியதொரு அருள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோரும் நீங்களாகவே ஒன்று சேர்ந்து சமூக நலப்பணிகளில் அழகான முறையில் நீங்கள் குழுக்களாக சேர்ந்து இயங்குவது என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய பியூட்டியாக நாங்கள் பார்க்கணும். உண்மையிலே இந்த பகுதியில் நிறைய பிரச்சனைகளும் அதே போன்று இருக்கு. எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் ஸ்கீமை பொறுத்தவரையில் அதில் அதனுடைய அந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் ஏனைய கழிவகற்றல்கள் தொடரான பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் விசிட் பண்ணியிருக்கோம், பல சந்தர்ப்பங்கள் அதுக்கு தீர்வு காணணும்னு முனைந்திருக்கோம். இருந்தாலும் அதற்கான முறையான இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கக்கூடிய ஒழுங்கு, சரியான ஐடியா, அதற்கான முழுமையான நிதி என்பன இல்லாததன் காரணமாக சில விடயங்களை எங்களால் முன்கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. இருந்த போதிலும் நாங்கள் கிட்டிய காலப்பகுதிகளுக்குள்ளால அவற்றையும் முழுமையாக தீர்த்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்குரிய அந்த ஒழுங்குகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே தொடரில் தான் சிவில் குழுக்களாக இணைந்து செயற்படக்கூடிய இந்த இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பை தோற்றுவித்திருப்பதும் இந்த பகுதியில் காணப்படக்கூடிய சிறப்பான விடயமாக நான் பார்ப்பேன். உண்மையிலேயே இந்த இஸ்லாமாபாத்துக்கு மட்டுமல்ல, இது இந்த கல்முனைக்கே நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு வரமாக அமையும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், பொதுவாக இன்று ஜனாசாக்களுடைய செயற்பாடுகள், அதனோடு சம்பந்தப்பட்டு செயற்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் மிகவும் அரிதாக போய்விட்டது. ஆரம்ப காலங்களில் சமூகமாக ஜனாசா விழுந்தால் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து ஆர்கனைஸ்ட் ஆகி அதை முழுமையாக செய்யக்கூடிய நிலை மாறி தற்போது அதை குடும்பம் ஏனையக்கூடிய நிலை ஒன்றுக்குள்ளால் அது சுருக்கப்பட்டு விட்டது. எனவே இவ்வாறான காலப்பகுதிகளுக்குள்ளால ஏழை பணம் என்ற வித்தியாசம் இல்லாமல் பொதுவான நிறுவனம் வந்து
ஒரு ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய அது மிக முக்கியமான கடமைகள்ல ஒரு பிரதானமான கடமை தான் என்னன்னா நல்ல முறையில் அதை நல்லடக்கம் செய்யறதுக்கு குளிப்பாட்டுறது, கபனுறது, சுமந்து சென்று நல்லடக்கம் செய்யக்கூடிய இந்த கடமைகளை ஒரு அமைப்பை முன்வந்து செய்வது என்பது உண்மையிலேயே அது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரியதொரு, அதாவது ஜனாசாவினுடைய இழப்பால துயர்வோர்களுக்குரிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா ஜனாசா ஒரு வீட்டை விழுந்துட்டா எல்லாரும் ஒரு முழுமையாக டென்ஷன் ஆகிடுவாங்க. யாருக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அந்த குடும்பத்துல ஒரு லீடர் ஒரு ஆள் இருந்தா அல்லது அந்த குடும்பத்துல ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தா அதை மிகவும் கவனமாக கையாண்டு கொடுப்பாரு. அவ்வாறு அதை கவனமாக கையாண்டு கொடுக்க முடியாத ஒரு குடும்பமாக இருந்தா அது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை. வறிய குடும்பத்துல திடீரென ஒரு ஜனாசா ஏற்பட்டு விட்டா அதற்குரிய ஏனைய செலவுகளை செய்வது என்பதை திடீரென செய்வதற்கு அது ஒரு ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக மாறும். உங்களுக்கு தெரியும், சிங்கள ஏரியாக்கள் பகுதிகளில் எல்லாம் மரணாதார சமிதி என்று இதுக்கென்று தனியான சொசைட்டியை வச்சிருப்பாங்க. வச்சிருந்து ஒவ்வொருவர்களும் பண ரீதியாக கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாசமும் சந்தா செலுத்தணும். அதில் இருந்து தான் அவர் மரணிச்சாருண்டா அந்த இடத்து செலவுகள் செய்யப்படும். அப்படியான ஒரு நிலைமை நம்ம பகுதிகளில் இல்லை. சமூகமாக அதை எதிர்வாய்களில் அவரவர் செய்யணுங்கிற நிலைமைக்கு அப்பால கண்ணியமான முறையில் அந்த கடமையை செய்வதற்கு எல்லோரும் முன் வருவார்கள். இருந்தாலும் ஒரு டீம் ஒன்று உடனடியாக அவர்கிட்ட வந்து ஹட் அடிக்கிறது, சாசை போடுறது, கபனை அதுக்குரிய உபகரணங்களை கொண்டுட்டு வாரது, கபறுகளை வெட்டுறது, அதை சுமந்து செல்வதற்கான அந்த ஹெல்ப்புகளை பண்ணுறது, இப்படி ஒன்று செஞ்சுட்டா அந்த குடும்பம் உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நலனாக மாறும். எனவே பல ஊர்களிலையும் இந்த சிறப்பான இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருவதனை போன்று கல்முனையிலேயும் 2 அமைப்புகள் இதுவரையில இந்த பணியில முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் யங் பேர்ட்ஸ் ஆரம்பமாக இருந்துச்சு. இப்போ இஸ்லாமாபாத் அக்கறை குழுவும் அந்த பணியில கால் தடத்தை பதித்திருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அமல்கள் இபாதத்துகள் என்பன வெறுமனே தொழுகை நோன்பு என்பவற்றுக்கு அப்பால சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையோட சமூகம் சார்ந்த விடயங்கள்ல ஒரு உணர்வோடு ஒரு மனிதர் செயற்படுவது என்பது ஒரு மிகப்பெரியதொரு இபாதத்தாக காணப்படுகின்றது. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல வெளியேறி போறாரு. அப்போ மத்தாக்கள் எல்லாம் கேட்குற, ஏத்திகாஃப் இருக்கிற நீங்க எங்க போயிட்டு வாரீங்க? இடையில போயிட்டேன். இல்லை, நான் இப்படி ஒரு தேவை கஷ்டப்பட்ட ஒரு ஆளோட தேவையை நிறைவேற்றிட்டு வருகின்றேன் என்று சொன்னதுக்கு பிறகு, நீங்க இது இருக்கிறது ரமலான்ல பெரிய ஒரு இபாதத், அதை விட இது ஒரு பெரிய ஒரு அமல ஆண்டு கேட்டதற்கு சொன்ன விடயம் தான் இதுல இந்த மஸ்ஜித் நபவியில ஒரு 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 பெரிய, அதாவது முழுமையாக நன்று வணங்கி அத்திகாஃபிற்கு செய்யறதை விட ஒரு சகோதரன் தேவையை நிறைவேற்றி விட்டு வாரது ஆகப்பெரிய ஒரு அமலனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டின அந்த விடயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகான முறையில் கூறி காட்டினார்கள். எனவே நாங்கள் இது செய்யக்கூடிய செயல் என்பது நீங்கள் செய்யறது சமூக பணிக்கு அப்பால ஒரு மிகப்பெரியதொரு இபாதத். ஒரு ஃபர்லு கிஃபாயாவில் நீங்கள் ஒரு பெரியதொரு பாட்டை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. எனவே அதால் சமூகத்தின் அந்த பகுதியிலிருந்து விதிவிலக்கப்படிக்கக்கூடிய ஒன்றாக மாறுது. எனவே அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த நற்காரியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நிறைவான கூலியை தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தவனாக, தொடராக உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய சகல நல்ல காரியங்களுக்கும் பிரதேச செயலகம் என்றும் துணையாக இருக்கும் எனக்கூடிய அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தி முற்றுக்கொள்கின்றேன். நன்றி வசனம். நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரை வழங்கிய நிகழ்வினுடைய பிரதம அதிதி டிவிஷனல் செக்ரட்டரியேட் கல்முனை அஷேக் டி.எம். முகமது அன்சார் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாதா நலன்புரி அமைப்பு வெற்றிகரமாக இயங்கப் போகின்றது. அதனுடைய தலைவராக உதுமான் நம்பை அவர்கள் இருக்கின்றார்கள். செக்ரட்டரியாக MS ரியால் அவர்கள், பொருளாளராக S ஆலித் அவர்கள், வைஸ் பிரசிடென்டாக ST ஃபலீல் அவர்கள், வைஸ் செக்ரட்டரியாக NM சாகுல் ஹமீத் அவர்கள், ஆடிட்டராக SS ஆக்கீன் போன்றவர்கள் இதிலே பிரதானமாக இருந்து செயற்பட போகின்றார்கள். நிறைய நண்பர்கள் இந்த ஜனாசா அமைப்புக்கு பங்களிப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். PMM தஸ்தகீர், MM சலாஹுத்தீன், MI கலீல், SI ஜனூஸ், MI ஜலீல், அப்துல் கரீம், MH நிமால், NM சாகுல் ஹமீத், உதுமால் நப்பை, MJ ரியால், MTM இஜாஸ், சலீம், அல்ஹாஜ் அர்ஷாத், மன்சூர், AB ரிஜாப், முஃபீன், அஸ்மி, சிஜி, முபாரிக், அஸ்மீர், ரஜாயி, RX
எக்ஸ்பிரஸ், இஸ்லாமாபாத் விளையாட்டுக் கழகம், இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பு உறுப்பினர்கள், எஸ்எல்எம் ஐஸ்மால், மிஸ்டர் அஸ்ஜா போன்றவர்கள் இந்த அமைப்புக்கு தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகளை ஊடகமயப்படுத்துவதற்காக பிரசன்னமாக இருந்த பிரபல ஊடகவியலாளர் அன்புக்குரிய நண்பர் சம்சுத்தீன் அவர்கள், நாட்டினுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர்களில் ஒருவர், 3 மொழிகளிலும் செய்திகளை அனுப்புகின்ற வல்லவர், தேசிய தொலைக்காட்சி அதே போல வானொலி பத்திரிகை போன்றவற்றிலே தன்னுடைய செய்திகளை அனுப்புகின்ற வல்லவர் சம்சுத்தீன் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வியூகம் அல்ல தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்விலே ஈற்றில் நன்றி உரை வழங்குவதற்கு அன்புக்குரிய நண்பர் என்எம் ஃபரீத் கான் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இஸ்லாமாபாத் அக்கறை குழு ஜனாசா நலன்புரி அமைப்பை இன்று சம்பூர்ணபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்யும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அனைத்து அதிதிகளுக்கும், இந்த நிகழ்வை சிறப்புப்பட நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் இந்த அமைப்பின் தலைவர் உஸ்மான் லப்பை சகோதரர் அவர்களுக்கும், இந்த அமைப்புக்கு யாரெல்லாம் உதவிக்கரம் நீட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நாங்கள் அன்பு கட்டளைகளை, அன்பு சலாத்தையும் அன்பு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த அமைப்புக்கு ஒவ்வொரு வருடமும் சென்று இந்த அமைப்பை திறன்பட செய்ய வேண்டும் என்று கை நீட்டு எல்லாம் இருகரம் தந்தார்கள். எங்கள் ஊரென்றார்கள். எங்கள் ஊருக்கு நாங்கள் செய்யாவிட்டால் யாருக்கு செய்வோம் என்று எங்கள் மனதை ரொம்பவும் மகிழ்ச்சி பட செய்தார்கள். அந்த வகையிலே நிறைய பொருட்களை தந்து உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும், இதே போன்று இந்த அமைப்பை இரவு பகலாக நின்று சிரமம் பாராமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த இஸ்லாமாபாத் ஐஎஸ் விளையாட்டு கழகத்தினருக்கும், அதே போன்று அல் தீனியா குர்ஆன் மத்ரஸா தலைவர் செயலாளர் அனைவருக்கும், அதே போன்று இந்த ஊர் மக்களுக்கும், இந்த ஜனாசா நலம்புரி அமைப்பின் உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அனைத்து அங்கத்தவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்வை திறன்பட செய்து தருகின்றேன் என்று தாரு சபா டெலிகேட் ஊடகவியாளர் அவர்களுக்கும், எங்கள் சிரேஷ்ட ஊடகவியாளர் சம்சதீன் சார் அவர்களுக்கும், இதே போன்று எங்களுக்கு யாரெல்லாம் உதவிக்கரம் நீட்டியார்களோ அதே போன்று எங்கள் கிராம சேவருக்கு நாங்கள் விசேடமாக நன்றி செலுத்த வேண்டும். எங்களுக்கு அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இருவர் இருக்கின்றார்கள். ஒன்று இஸ்லாமாபாத் கிராம நிலதாரி யஹாசர் அவர்களுக்கும், அதே போன்று நான் இவ்விடத்திலே ஒரு 5 நிமிடம் பேச கொடுக்க வேண்டும் என்று நினைத்த எங்கள் சமுத்தி உத்தியோகஸ்தர் அர்ஷதீன் சார் அவர்களையும் விழித்தவனாக, அதே போன்று எங்கள் அழைப்பை ஏற்றி வருகின்ற முப்தி அவர்களுக்கும், மற்றும் யங்ஃபர்ட் ஜனாசா நலம்புரிப்பு அமைப்பு அவர்களுக்கும், அதே போன்று யாசின் சார் அவர்களுக்கும், சட்டத்தரணி எங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி அவர்களுக்கும், அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற எங்களுக்கு அன்பு காட்டி ஆதரவு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய சலாவத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்ற இருக்கின்றோம். அது உங்கள் பங்களிப்பு எங்களுக்கு நிறைய வேண்டும். ஒரு வாகன வசதி எங்களுக்கு இல்லை. அந்த வாகன வசதி பெறுவதற்கு உங்களால் இங்கே வந்திருக்கின்ற தனவந்தர்கள்
அதிதிகள் செல்வந்தர்கள் அனைவரும் அதற்கு நேசக்கரம் நீட்ட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது சலவாத்துடன் இதை நிறைவு செய்கின்றோம். இந்த அமைப்பினுடைய நிகழ்வுகள் இந்த அளவோடு நிறைவுக்கு வருகின்றது. மகரிப் தொழுகை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே ஈட்டிலே அனைவரும் விழுந்து சலவாத்தோடு இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது யா ரப்பி